பட்டரே, நீர் செய்தது நியாயமே இல்லை. எவ்வளவு பெரிய சதஸ் நடந்திருக்கிறது, அதுவும் இதே கோயில் பகுதியில். உம்மை அக்கம் பக்கம் காணவே முடியவில்லையே. வரவில்லைதான். காரணம், ஆச்சாரியர் யமுனாச்சாரியார் சுவாமி அதே நாளில் இக்கோவிலுக்கு விஜயம் செய்திருந்தார். அதுவும் வெகு ஆண்டுகளுக்கு பிறகு. அடியனால் எப்படி சதஸ்க்கு வர முடியும் சுவாமி? என்னவோ ஒரு காரணத்தை சொல்கிறீர். ஒரு பெரும் பாக்கியத்தை இழந்து விட்டீர் சுவாமி. தாங்கள் எந்த அர்த்தத்தில் சொல்கிறீர்? எந்த அர்த்தமா? சதஸை பார்த்தவர்களும் விவாதங்களை செவிமடுத்தவர்கள் ஒவ்வொருவரும் ஆடி போய்விட்டார்கள் என்றோ. அப்படியா? பிறகு எல்லோரும் எம்மை எப்படி கொண்டாடினார்கள் தெரியுமா? நானும் சதஸை பற்றி கேள்விப்பட்டேன். எல்லோரும் ராமானுஜனை அல்லவா வானளாவ புகழ்ந்து பேசினார்கள் என்று அறிந்தேன். ஆமாம், உடனே ராமானுஜன் தான் அனைத்தும் என்று ஆரம்பித்து விடுவீரே. ராமானுஜனுக்கு ஞானமும் சீலமும் பாண்டியத்தியமும் அப்படியே சுயமாக முளைத்து விடுமா? கேளும், என் அறிவை பகிர்ந்து கொடுத்திருக்கிறேன். ஓய், பகிர்ந்து கொடுத்திருக்கிறேன். சதஸில் சோபிக்க வேண்டி பல விஷய ஞானத்தை அள்ளி கொடுத்திருக்கிறேன். நினைவில் கொள்ளும். எதை நினைவில் கொள்வது என்று தெரியவில்லையே. நீர் என்னவென்றால், நீங்கள் தான் ஞானத்தை அள்ளி வழங்கியிருக்கிறேன் என்கிறீர். யாதவ் பிரகாச சுவாமியோ தான் வாரி வழங்கியிருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். உமக்கு இன்னொரு விஷயம் தெரியுமோ? அந்த கைலாசம் இல்லை கைலாசம், அவன் என்னவோ தான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் என்கிறான். அப்படி இருக்கும்போது நான் எதைத்தான் நினைவில் கொள்வது? ஆனால் ஒன்று, இதேபோல் எல்லோருக்கும் ஞானத்தை வாரி வழங்கினால் நன்றாக இருக்கும். இருப்பவருக்கே கொடுத்தால் என்ன பயன்? மொத்தத்தில் வாய் வார்த்தையில் பிரசித்தர்களாக இருக்கிறீர்கள். என்ன சொல்கிறீர் நீர்? ஞானத்தில் பிரசித்தர்கள் என்று சொல்லும், அதுதான் சரியாக இருக்கும். யார் பட்டரே அது? எங்கோ பார்த்த முகம் போல் தோன்றுகிறது. பாவம், அடையாளம் தெரியவில்லையா? தட்சிணாமூர்த்தி தான் அவர். தட்சிணாமூர்த்தியாது? என்ன சொல்கிறீர் பட்டரே? பெரிய செல்வந்தர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரா இப்படி அமர்ந்திருக்கிறார்? ஆம் சுவாமி, அவரேதான். அவரை சுற்றி எப்போதுமே பணியாளர்கள் கூட்டம் இருக்கும் என்று சொல்லி கேள்வி. அவர் ஏன் இப்படி தனிமையில் ஏதோ பறிகொடுத்தவர் போல் அமர்ந்திருக்கிறார்? ஆமாம், நிம்மதியை பறிகொடுத்து பரிதவித்தபடி இருக்கிறார். பாவம். ஏன், என்னவாயிற்று அவருக்கு? அவருக்கு என்றால் அவரது மகளுக்கு, ஒரே மகளுக்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. மகளை பீடித்த கொடுவினையால் தகப்பனாரான இவரும் வாடி போயிருக்கிறார். அப்படி அவர் மகளை என்ன பீடித்துள்ளது? பிரம்மராட்சஸ். பார்ப்பவர்கள் அப்படித்தான் சொல்ல கேள்வி. அதன் பிடியிலிருந்து தன் மகளை விடுவிக்கும் வழி தெரியாமல் பாவம் தட்சிணாமூர்த்தி ஒடுங்கி போய்விட்டார். யாரால் விடுவி காலம் ஏற்படுமோ அந்த வரதனுக்கே வெளிச்சம். சரி சுவாமி, அடியேன் வரதனுக்கு தலிகையை கண்டறல பண்ண வேண்டியிருக்கிறது. உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். சரி, போய் வாரும். தட்சிணாமூர்த்தி தாங்கள் தானே? என் பெயர் தங்களுக்கு எப்படி? உம்மை அறியாதார் இருக்க முடியுமா? எத்தனை பெரிய செல்வந்தர் நீர்! என்ன, உம்மை இதுவரை நேரே பார்த்து உரையாடியதில்லை. தாங்கள்? என் பெயர் சம்பூர்ணம். ஞானத்திலும் அப்படித்தான். திருப்புட்குழி பாடசாலையில் நான் முக்கிய ஆசான். சற்று முன்பு வரை பட்டர் உம்மை பற்றித்தான் சொல்லிக் கொண்டிருந்தார். உமது மனசங்கடம், தற்போதைய நிலை எல்லாம் சொன்னார். விதியை பார்த்தீரா? என்னை உம்மிடம் தாமதமாக சந்திக்கும்படி செய்திருக்கிறது. முன்பே நாம் சந்தித்திருந்தால் உமது பிரச்சனை எப்போதோ தீர்ந்து போயிருக்கும். சுவாமி, தாங்கள் சொல்வது? சூரியன் கிழக்கில்தான் உதிக்கிறான் என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவு நான் சொல்வதும் உண்மை. அப்படியா? தாங்கள் இப்பிரச்சனையிலிருந்து என் மகளை மீட்டு விடுவீர்களா? மீட்கப்படுவாள். ஆனால் மீட்கப் போகிறவன் நான் அல்ல, யாதவ பிரகாசர். திரிகால ஞானி, எந்திர தந்தர மந்தர வித்தகர், சாட்சாத் யாதவ பிரகாசர் சுவாமிகள். சுவாமி, அந்த தெய்வமே நேரில் முன்வந்ததை போல் பேசுகிறீர்கள். யாதவ பிரகாச சுவாமிகள்
நிச்சயம் என் மகளை மீட்டு தந்து விடுவார் அல்லவா? உமக்கு ஏன் அந்த வீண் சந்தேகம்? அவர் பல அற்புதங்களை நிகழ்த்துபவர். கலியுக நடமாடும் தெய்வம் அவர்தான் என்றால் மிகையாகாது. சாதாரணமாக அவர் இதிலெல்லாம் சுலபமாக இறங்கிவிட மாட்டார், சம்மதிக்கவும் மாட்டார். ஆனால் எவ்வளவு தொகை செலவானாலும் சரி, நான் தர சித்தமாக இருக்கிறேன். தொகை சரி, முன்தொகையாக எவ்வளவு தர முடியுமோ தாருங்கள். நான் சொல்ல வந்தது என்னவென்றால், இது போன்ற ஆபத்து நிறைந்த விஷயத்தில் இறங்குவதில் அவருக்கு விருப்பமில்லை என்றாலும் நான் சொன்னால் அவர் நிச்சயம் செய்து முடிப்பார். சுவாமி, தயவு செய்து என் மீது கருணை வையுங்கள். எப்படியாவது யாதவ பிரகாச சுவாமிகளிடம் சொல்லி அவரை இணங்க வைத்து என் மகளை பீடித்திருக்கும் பிரம்ம ரட்சஸை விரட்டி தாருங்கள். உம்மை பார்த்தாலும் பரிதாபமாகத்தான் இருக்கிறது. சரி, ஒன்று செய்யும். ஓரிரு நாளில் உம்மை யாதவ பிரகாசர் சுவாமிகளிடம் அழைத்து செல்கிறேன். நீர் அவர் காலை பிடித்து அவரிடம் சரணாகதி அடைந்து விடு. பிறகு உமது காரியம் வெற்றிதான். உமது பெண்ணை நீர் முன்பு போல் காண்பீர். போதுமா? கவலைப்படாமல் செல்லும். அது போதும் சுவாமி. அந்த வரதனே தான் உம்மை இங்கு என்னிடம் அனுப்பி வைத்திருக்க வேண்டும். இதோ வரதனிடம் சென்று நன்றி தெரிவித்து விட்டு வருகிறேன். உத்தரவு தாருங்கள் சுவாமி. போய் வாரும். வரதன்தான் யாதவ பிரகாசரை கைகாட்டி இருக்கிறான், அதுவும் என் மூலம். சென்று வாருங்கள். நன்றி சுவாமி. இந்த சவாலை மட்டும் ஜெயித்து விட்டால் யாதவ பிரகாசரின் நிதிநிலை உயரும், அவர் புகழும் திக்கட்டும் பரவும். அதே சமயத்தில் என் மதிப்பும் நிலையும் பன்மடங்கு உயரும். சாதித்து காட்டுகிறேன். திருக்கோஷ்டி நம்பிகளே, சில நேரங்களில் நம் ஆச்சாரியரோடு தனிமையில் அமர்ந்து பல சத் விஷயங்களை அறிந்திருப்பீர்கள். அதையும் தெரிவித்தால் அடியேன் அவற்றை பட்டோலைப்படுத்தி விடுவேன். அப்படி நிறைய சொல்லியிருக்கிறார். பல விஷயங்களை அடியேனுக்கு ஆச்சாரியார் அனுகிரகித்துள்ளார். சிலவற்றை கூறுகிறேன், பட்டோலைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆச்சாரியார் சொல்வார், ஏழைக்கு புதையல் கிடைத்தது போல் நமக்கெல்லாம் துவயம் என்ற ரகசியம் என்பார். எழுதியாகிவிட்டது. மேலும் ஏதாவது முத்தாய்ப்பாக இருக்க அதையும் சொல்லி அருள வேண்டும். இருக்கிறது. ஒருமுறை அடியேன் ஆச்சாரியரை வினவினேன், எம்பெருமானை அடைவதற்கு எதை உபாயமாக, வழியாக, கருவியாக கைக்கொள்ள வேண்டும் என்று. அதற்கு ஆச்சாரியர் லௌகிக விஷயத்தைக் கொண்டே விளக்கினார். தன் புருஷனை வசீகரிக்க மனைவியானவள் தன் வடிவை பலவிதமான வஸ்துக்களால் அலங்காரங்கள் செய்து அழகுபடுத்திக் கொண்டாலே போதும். அதனாலேயே புருஷனாகப்பட்டவன் தன் மனைவி மேல் அதிக பிரீத்தி உடையவனாகி அன்புடன் ஈடுபட்டு இருப்பான். மனைவி இதை காட்டிலும் ஒரு உபாயம் தேட வேண்டியதே இல்லை. அதுபோலவே அனாதி காலமாக இந்த ஜீவாத்மாக்கள் எம்பெருமானின் சொரூபத்தை உணராமல் அறியாமை என்னும் அழுக்கு படிந்துள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த அழுக்கோ மண்டிக் கிடக்கிறது. எம்பெருமானே புருஷோத்தமன். அதன்படி ஜீவாத்மா அவனுக்கு பாரியாளை போன்றவள். எனவே புருஷோத்தமன் நம்மேல் ஈடுபாடு கொள்ளும்படி நம் அறியாமை அழுக்கை அறுக்க அறுக்க எம்பெருமானின் திருவுள்ளம் இவனிடம், அதாவது ஜீவாத்மாவிடம் மிகவும் ஈடுபட்டிருக்கும். எனவே ஜீவாத்மா தன் அறியாமை அழுக்கை நீக்குவதை தவிர வேறு உபாயம், வழி, அனுஷ்டானம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை என்று நம் ஆச்சாரியர் அருளினார். ஆஹா, எப்பேற்பட்ட விளக்கம்! நம் ஆச்சாரியர் நாம் பெற்ற பெரும் பாக்கியம். தாங்கள் தெரிவித்த விஷயத்தை நிச்சயம் அடியேன் பட்டோலைப்படுத்துகிறேன். இது போன்ற பல தத்துவ விசாரங்களை தொடர்ந்து பெற முடியாதவாறு நம் ஆச்சாரியருக்கு இப்படி ஒரு உபாதை வருவானேன். பகவத் சங்கல்பத்தை நாம் என்னவென்று சொல்வது? ஆனால் நிச்சயம் நம் ஆச்சாரியர் உடல் நலம் தேறி வருவார். சரி பெரிய நம்பிகளே, நம் ஆச்சாரியரின் அன்றாட தேவைகள் எல்லாம் சரியாக பூர்த்தியாகின்றதல்லவா? ஆகிறது திருக்கோஷ்டி நம்பிகளே. காலாகாலத்தில் அவர் உட்கொள்ள வேண்டிய மருந்துகள், கஷாயம் போன்றவை அதெல்லாம் கிரமமாக கொடுத்து கொண்டு வருகிறேன். அந்த தைலம் களிம்பு போல் மிகவும் முக்கியம் என்று வைத்தியர் கொடுத்தாரே, அதையும் அவர் சொன்னபடி அடிமுதுகில் தடவி ஒத்தடமும் கொடுத்து விட்டேன். நல்லது பெரிய நம்பிகளே. வைத்தியர் கூறிய முறைப்படி
தவறாமல் சிகிச்சை செய்து வர வேண்டியது மிக மிக முக்கியம். ம். திருக்கோஷ்டி நம்பிகளே, வியாதி சீக்கிரம் குணமாகிவிடும் அல்லவா? யாருக்கு என்ன சுவாமி? யாருக்கு குணமாக வேண்டும்? வா மாறனேர். ஊரில் அனைவரும் நலம்தானே? ம். வந்தனங்கள் சுவாமி. ம். வந்தனம் சுவாமி. ம். முதலிலேயே அடியேன் வந்தனங்களை தெரியப்படுத்திருக்க வேண்டும். ஏதோ வியாதி என்றும் குணமாகவில்லை என்றும் காதில் விழுந்ததால் சற்று பதட்டமாகிவிட்டேன் சுவாமி. யாருக்கு என்ன வியாதி சுவாமி? இங்கு யாருக்கும் எந்த வியாதியும் இல்லை. அது ஒன்றுமில்லை மாறனேர். திருக்கோஷ்டியூரில், அதான் உனக்கு கூட தெரியுமே, நம் கலிய பெருமாள் இல்லை? அவனுக்குத்தான் பாவம் உடல் நலம் கொஞ்ச நாளாக சரியில்லை. அதை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தோம். புரிந்தது சுவாமி. சரி, அடியேன் சென்று ஆச்சாரியரை சேவித்துவிட்டு பிறகு வருகிறேன் சுவாமி. மாறனேர், சற்று பொறு. ஆச்சாரியர் சற்று சிரமப்பரிகாரம் செய்து கொண்டிருக்கிறார். நீ அங்கு சென்றாயானால் உடனேயே எழுந்து விடுவார். நீ பிறகு அவரை சேவிக்கலாம். வேறு பணிகள் இருந்தால் அதை கவனி. இல்லையேல் நீயும் இப்பொழுதுதான் ஊரில் இருந்து வந்திருக்கிறாய். நீயும் சற்று ஓய்வெடுத்துக்கொள். உத்தரவு சுவாமி. நல்ல வேளை, சரியாக சமாளித்தீர்கள் திருக்கோஷ்டி நம்பிகளே. வந்தனம் சுவாமி. வந்தனம் சுவாமி. வந்தனம் வந்தனம். வந்தனம். கோவிலில் இருந்துதான் நேராக இங்கு வருகிறீர்களா? ஆம் திருக்கோஷ்டி நம்பிகளே, சில விஷயங்களை ஆச்சாரியரிடம் தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. ஆம் சுவாமி, சில உற்சவங்கள் காலநிலை பற்றி அறிய வேண்டும் அடியேனுக்கு. தாங்கள் தெரிவிக்க வந்த விஷயம் என்னவென்று அறியலாமா அரையரே? நிச்சயம் சுவாமி. பொழுது சாய்ந்ததும் பாசுரங்கள் சேவிப்பதையும் அதன் பின் அடியேனுடைய அபிநய சேவை பற்றியும் அறிவித்து விட்டேன். நம் ஆச்சாரியரின் உபன்யாசம் பற்றியும் அறிவித்தாகிவிட்டது. ஆனால் எந்த நிகழ்ச்சிக்கு பிறகு என்று அறிவதற்காகத்தான் இங்கு ஆலோசிக்க வந்தேன் சுவாமி. ஆச்சாரியரை தரிசிக்கலாமா? என்ன அரையரே, தாங்கள் அறியாததா? ஆச்சாரியர் இப்பொழுது இருக்கும் நிலையில் உபன்யாசம் எல்லாம் எப்படி சாத்தியமாகும்? ஆச்சாரியர் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அவரை இப்பொழுது எழுப்புவது என்பது முறையாகாது. உபன்யாசம் எல்லாம் தற்போதைக்கு வேண்டாம். ஆனால் அறிவித்தாகிவிட்டதே. அதனால் என்ன அரையரே, இப்போது சென்று இல்லை என்று அறிவித்துவிட்டால் போகிறது. அதற்கில்லை, வரும் சேவார்த்திகள் நம் ஆச்சாரியரின் காலட்சேபத்தை மிகவும் எதிர்பார்க்கிறார்கள். அதனால்தான். அரையரே, அதெல்லாம் வாஸ்தவம்தான். ஆனால் நம் ஆச்சாரியரின் தேக நலமும் முக்கியமல்லவா? தாங்கள் சொல்வது முற்றிலும் சரியே. நம்மில் யாராவது அச்சேவையை செய்வது உச்சிதமாய் இருக்குமா? அது இப்போதைக்கு உடனடியாக முடிவெடுக்க முடியாது அரையரே. பிறகு வேண்டுமானால் ஆச்சாரியரிடம் சமயம் பார்த்து ஆலோசித்து பிறகு முடிவெடுக்கலாம். இப்போதைக்கு எதுவும் உபன்யாசம் இருப்பதாக அறிவிக்க வேண்டாம். ஆச்சாரியர் இன்று காலக்ஷேபம் செய்வதாக இல்லை. அவ்வளவுதான். என்ன? ஆச்சாரியரின் காலட்சேபம் இல்லையா? ஏன் சுவாமி? அடியின் வெகு தூரத்திலிருந்து ஓடி வந்ததே ஆச்சாரியரின் உபன்யாசத்தை செவிமடுக்கத்தான். திடீரென்று உபன்யாசம் இல்லை என்றால் ஏன்? ஆச்சாரியருக்கு என்னவாயிற்று? நில். எங்கே செல்கிறாய்? ஆச்சாரியர் இருக்கும் இடத்திற்குத்தான். ஆச்சாரியரை இப்பொழுதெல்லாம் போய் பார்க்க வேண்டாம். அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். இல்லை, அடியேன் எழுப்பப் போவதில்லை. அவர் விழித்துக் கொண்டிருந்தால். நான் சொல்வது உனக்கு புரியவில்லையா? நீ இப்போது போக வேண்டாம் என்கிறேன். நீ மேலும் மேலும் அது பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறாய். உபன்யாசம் செய்ய முடியாமைக்கு என்ன காரணம் என்றுதான். சற்று என்னை கவனி. ஆச்சாரியருக்கு சற்று அசதியாக இருக்கிறது. இன்று உபன்யாசம் இல்லை, அவ்வளவுதான். நீ ஒன்றும் இப்போது அவரை சந்தித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீ போய் மற்ற வேலைகளை கவனி. புரிந்ததா? என்ன இன்னும் நின்று கொண்டிருக்கிறாய்? போ, போய் வேலையை பார். சரி சுவாமி. என்ன சுவாமி, இவ்வளவு கோபம்? நாங்கள் பயந்தே போய்விட்டோம். பெரிய நம்பிகளே, கோபம் எல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி கோபம் வந்தது போல் நடந்து கொள்ள வேண்டியதாகிவிட்டது. பாருங்கள், அதனால்தான் அவன் இங்கிருந்து நகர்ந்து வேறு பணியை கவனிக்க புறப்பட்டான். என் கோபத்திற்கு கட்டுப்பட்டு மேலும் இது பற்றிய விசாரத்தில் ஈடுபடாமல் இருப்பான். இல்லையேல்
அவனை சமாளிப்பது மிகவும் கஷ்டம். அடியேனுக்கு என்னவோ நம் ஆச்சாரியருக்கு உள்ள பிரச்சனையை போக்குவதை விட இந்த மாரநேரை சமாளிப்பதுதான் பெரிய பிரயத்தனமாக இருக்கும் போலிருக்கிறது. நீங்கள் சொல்வதும் முற்றிலும் சரியே. இருப்பினும் ஆச்சாரியரின் கட்டளையாயிற்றே. அதன்படி இவனை சமாளிப்பதையும் ஒரு பணியாக நாம் செய்ய வேண்டியுள்ளது. சரி தெய்வவாரி, அடியேன் சொன்னதைப் போல் காலக்ஷேபம் தற்போதைக்கு இல்லை என்று அறிவித்து விடுங்கள். அரையரே, நாம் பிறகு ஆச்சாரியரிடம் தெரிவித்து நல்ல முடிவுக்கு வரலாம். சரிதானே? ஆகட்டும் சுவாமி. சரி, நாங்கள் இருவரும் உத்தரவு வாங்கிக் கொள்கிறோம். அடியேன் தாசன். அடியேன். என்னம்மா இது? மீண்டும் மளிகையும் காய்கறிகளும் வந்திருக்கின்றனவா? பாத்திரம் மறைந்து பிச்சை எடு என்று சொல்வார்கள். கூரேசன் அண்ணா ஏன் இப்படி செய்கிறார்? 2 தினங்களுக்கு முன்தான் இவையெல்லாம் அனுப்பியிருந்தார். இப்பொழுது மீண்டும் அனுப்பியிருக்கிறாரா? அத்தியாவசிய தேவை என்று சொன்னவர் இப்பொழுது அபரிமிதமாக அனுப்பிக் கொண்டிருக்கிறார். இல்லை தஞ்சா, இவையெல்லாம் கூரேசன் கொடுத்து அனுப்பியதல்ல. அப்படியா? அப்படி என்றால் யார் கொடுத்தது? யாரும் கொடுக்கவில்லை, வாங்கி வந்தது. என் பிள்ளை கொடுத்த காசில் நான் வாங்கி இருக்கிறேன். நேற்றுதான் கொடுத்தான். என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. ஒருவருக்கும் தெரிய வேண்டாம் என்றான். கூரேசன் கொடுப்பதை கொடுக்கட்டும், இது கூடுதலாக இருந்துவிட்டு போகட்டுமே. எப்படியோ என் நகத்துக்காரர் திரவிய வியாபாரத்தை ஏற்றுக்கொண்டது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. என் அப்பா கூட சற்று வருத்தம் அடைந்தார். அவர் வலிய வந்து வரவிற்கான ஒரு ஏற்பாட்டை செய்து கொடுத்தும் இவர் ஏற்கவில்லையே என்று. நான் இன்றே சென்று என் அப்பாவிடம் சொல்கிறேன். இன்றுதான் என் மனதிற்கு நிறைவாக இருக்கிறது. அம்மா, இன்று நான் என்ன தளிகை செய்யட்டும்? முதலில் அவர் சம்பாத்தியத்தில் வாங்கிய பொருட்கள் அல்லவா இவை? வாய்க்கு ருசியாக அவருக்கு இன்று தளிகை செய்து போடப் போகிறேன். தஞ்சா, மீண்டும் அவசரப்படுகிறாய் பார்த்தாயா? நான் என் பிள்ளை என்று குறிப்பிட்டது ராமானுஜனை அல்ல. வேறு யார்? கோவிந்தன். அடுத்தவர் மனம் புண்படுவதை நான் விரும்பவில்லை. அதுதான் எல்லோர் விருப்பத்திற்கும் ஏற்ப இந்த மாற்றம். இத்தனை நாட்கள் பிடிவாதமாக இருந்த நீங்கள் இப்பொழுது மாறியதற்கு காரணம் என்னம்மா? காரணம் உன் அப்பா. கொடி அரசியலின் சின்னமாக இருந்தாலும் தனுஷுக்கு புது அடை